ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மயான கொள்ளை வீடியோ தான். இது வந்து சென்னையில் நடந்த மயான கொள்ளை. நாங்கள் வந்து ஊர் சைடாக இருக்கும்போது ஈவினிங்கே மயான கொள்ளையை நடத்திடுவாங்க. இங்கே என்னன்னு பார்த்தா நைட்டு 1 மணிக்கு மயான கொள்ளை. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது. நைட்டு 1 மணிக்கு இந்த மயான கொள்ளை நடத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எப்போ ஈவினிங்லேருந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்து நைட்டு 1 மணிக்கு தான் பண்ணாங்க. 10 மணிக்கு பண்ணுவோன்னு சொன்னாங்க. பார்த்தா நைட்டு 1 மணி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த 1 மணிக்கு எவ்வளோ ரஷ் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ரஷ். கால் வைக்க கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு ரஷ். இங்கே பாருங்கள் எல்லாம் இப்போ நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். சுற்றி எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து அந்த சாமியை வந்து வரைஞ்சி மண்ணிலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. அது என்ன சாமி சொல்லுவாங்க, பெரிய ஆண்டவர்னு சொல்லுவாங்க. என்ன சாமினே சரியாக தெரியல எங்களுக்கு. ஏன்னா ஒரு மாதிரி ஃபேஸே சரியாக கிளியராக தெரியல, சாமியோட ஃபேஸே. ஊர் சைடெலாம் பார்த்தா அழகாக பண்ணியிருப்பாங்க, பெரிய ஆண்டவன் தான் சொல்லுவாங்க. ஊர் சைடு நல்லா செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இங்கே இடம் இல்லாத காரணத்தினால வந்து சின்னதாக பண்ணியிருக்காங்க. அதனால் சாமியோட உருவம் என்ன உருவம்னே தெரியல எனக்கு சுத்தமாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு. சுற்றி ஒரு சாமி வந்து ஊர்வலம் சுற்றி வந்து நின்றுடுச்சு, இங்கே நின்றுட்டுருக்கு. இப்போ வேறு எல்லாேருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடித்து தான் அதை காட்டுறாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடித்து அறிமுகப்படுத்துகிறாங்க. செம்ம ரஷ்ஷு. ஆனால் செம்ம தூக்கம் வேறு வருது. ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஊர்லலாம் ஈவினிங்கே பார்த்துருவோம். பட் இங்கே எப்படி தான் நடத்துகிறாங்க, சென்னையிலையும் நடக்குது மயான கொள்ளைலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் இதான் கேள்விப்பட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு கொழுக்கட்டை காய்கறிங்க இது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க. இப்போ அங்கே பாருங்கள் இலை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நம்ம யார் என்னென்ன செஞ்சு எடுத்து வந்து கொடுத்தோமோ அவங்க எல்லாமே. ஏன்னா இப்போ ஒரு சிலர் நைட்டு 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல, போயிடுவாங்க. பட் இங்கே கோவிலாண்ட வச்சுட்டா இவங்களும் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் போட்டு படையல் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க எங்கேருந்து காய்கறிங்க எவ்வளோ காய்கறிங்க, தக்காளி வெங்காயம் சாக்லேட்டுங்க, காசுங்க, சில்லற காசுங்க, அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை அப்படின்னு நிறைய வகையாக எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காய்கறிலாம் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். எங்கள் ஊர் சைட்லாம் பண்ணும்போது வெறும் கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை இறைப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை கொழுக்கட்டையை செஞ்சு இறைப்பாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தா காய்கறிங்க அவங்கவுங்க நிலத்துல விளையிற காய்கறிங்க, அவங்கவுங்க காசுலாம் ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன். காசுலாம் கூட தூக்கி இறைக்கிறாங்க. எங்கள் ஊர் கண்ணமங்கலத்தில் நான் இந்த மாதிரி காசுலாம் இறைச்சி நான் பார்த்ததே இல்லை. இவங்க காசுலாம் இறைக்கிறாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. காய்கறிங்க எவ்வளோ அந்த காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் சமைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா இருந்தது. நாங்களும் அந்த கொல்லை விடும்போது போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்தோம். காய்கறிங்க தக்காளி எல்லாமே வந்தது. சும்மா 1 2 கிடச்சிது. காசு கூட கிடச்சிது, ஒரு 2 காசு. அதை எடுத்து வந்து பீரோவில் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. நாங்களும் எடுத்து வந்து பீரோவில் வச்சுருந்தோம். நல்லா வந்து எத்தனை 2 சாமி ஊர்வலம் வந்து நிறுத்தம். இப்போ வந்து 4 மூலைக்கும் கற்பூரம் தேங்காய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ 4 மூலைக்கும் அந்த கற்பூரம்லாம் ஏற்றுறாங்க. ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க, சுற்றி கரை கட்டியிருந்தாங்க. இப்போ 4 மூலையிலையும் அந்த கற்பூரம்லாம் ஏற்றுறாங்க. ஏற்றி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அந்த காய்கறிலாம் எடுத்து வந்து அங்கே வச்சுட்ருக்காங்க. இப்போ கொட்ட போகிறாங்க. அது எல்லாமே அதெல்லாம் சுற்றி நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் எல்லோரும். செம்ம ரஷ்ஷு. இத்தனை மணிக்கும் இந்த 1 மணிக்கும் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே குளம். அந்த குளத்து மேலே இருக்கிற மரத்துலாம் ஏறி நிற்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் மேலாம் பாருங்கள் எவ்வளோ பேர் ஏறி நிற்கிறாங்க. இந்த 1 மணி 2 மணிக்கு இவ்வளோ ரஷ்ஷா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு எனக்குலாம். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கிளார் அடிதாங்க, லைட்டு வெளிச்சம் ரொம்ப இதனால நாங்கள் கிளார் அடிக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே ஒரு சாமி ரெடியாக நிற்குது. எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த கொல்லை விட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. காவுலாம் கொடுத்தாங்க. அந்த நைட்டு 1 மணிக்கே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சாமி வருது பாருங்கள், வயசானவர். அவர் மேலே அந்த கூட்டின்னு வராங்க பாருங்கள் வேஷம் போட்டு. ஆனால் நைட்டு அந்த 1 மணி 2 மணிக்கு காவுலாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஆடு கோழி இதெல்லாம் காவு கொடுத்தாங்க அத்தனை மணிக்கே. இந்த பாருங்க அங்கே கூடையே எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா. இதுதான் அங்கே வந்து கோவில் இருக்குது கொஞ்சம் தூரத்தில், அங்காளம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலை வச்சுட்டு வந்தோம். நானும் தான் செஞ்சு எடுத்துன்னு போயிருந்தேன். நாங்கள் செஞ்சு எடுத்துன்னு வந்தது எல்லாமே நாங்கள் வந்து கொட்டை செஞ்சு எடுத்துன்னு வந்தோம். இங்கே பாருங்கள் எல்லாமே காய்கறி பழம் எல்லாமே அந்த ட்ரேயில் எடுத்துன்னு வராங்க பாருங்கள். நாங்கள் ட்ரேயில் தான் கொட்டி வச்சுருந்தோம். அவங்கவுங்க வந்து ஒரு ட்ரேயில் கொட்டிகிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோன்னு மக்காச்சோளம் முருங்கைக்காய் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேவாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். இப்போ கோவிலேருந்து வராங்க இப்போ தான் எல்லாம் எடுத்துகிட்டு. ஆனால் அது கொள்ளையே விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அப்படியே போய் அள்ளிக்கிட்டாங்க. அவங்க கீழே கொட்டி வச்சு சாமி தீபார்த்தனை காட்டணுன்னு என்ன பண்ணாங்க, எல்லோரும் போயிட்டு அப்படியே அள்ளிக்கிட்டாங்க. கொள்ளை விட்ட மாதிரியே தெரியல, தூக்கி விடுறதுக்கே விட மாட்டாங்க. எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்க அள்ளி பேக்கில் போட்டுன்னே இருந்தாங்க.
நல்லா இருந்தது. ஆனால் நீங்களும் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அது சென்னை சைடு இருந்து ஊரெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா ஊர்லேயுமே ஊர் சைடெலாம் கிராமத்து சைடில் நல்லா பண்ணுவாங்க. அது ஈவினிங்லேயே பண்ணிவிடுவாங்க, நானும் பார்த்துருக்கேன். பட் சென்னையில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இது வந்து வானகரத்தில் நடந்தது. பாருங்கள், எல்லாத்தையும் இந்த ட்ரேலேருந்து வாங்கி வாங்கி கீழே இலலாம் போட்டு தாட் பை போட்டு, ஏன்னா மண் தரையில் எல்லாம் மண்ணெலாம் டஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாட் பை போட்டு அதுக்கு மேலே இலையை போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த இலையில எல்லோரும் அந்த ட்ரேயில் எடுத்துன்னு வந்ததை கொட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோன்னு பாருங்கள், எல்லாம் கொட்டுறாங்க. எல்லாம் அப்படியே ரெடி ஆகுறாங்க, கொல்லை விட்டால் யார் ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. ஆனால் நிற்கிறதுக்கே இடம் இல்லை, அப்படியே ஒருத்தர் காலை ஒருத்தர் மெரிச்சிட்டுப்பா அவ்வளோ ரஷ்ஷு. அந்த நைட் 2 மணி ஆயிடுச்சு, 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 3 ஆயிடுச்சு. மறுநாள் சண்டேன்றதுனால நாங்களும் சரி அப்படியே நல்லா தூங்கிட்டோம். சாட்டர்டே வச்சாங்க, சாட்டர்டே நைட்டு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது மறுநாள் சண்டே, அது சண்டேவே மறுநாள் கணக்கே வந்துடுச்சு. இந்த வாட்டி அமாவாசை 2 நாள் வர்றதுனால அந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டாங்க இவங்க. அப்படியே 12 மணிக்கு மேலே பண்ணி முடிச்சிட்டாங்க. எவ்வளோ ரஷ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைம் வர ஃபுல்லாக சுற்றி லைட் வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நல்லா லைட் வச்சோம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா பிரைட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சு. ரொம்ப அன்டைம்ன்றதுனால இவ்வளோ ரஷ் இருந்தனால நமக்கும் பயம் இல்லை. அதனால எல்லாத்தையும் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போனோம். இந்த சைடு ஜென்ஸ் அண்ணாங்கள்லாம் நிறைய பேர் வந்து சவுண்டு போட்டுருந்தாங்க. எல்லாம் ஃபுல்லாக அவங்களும் ரெடியாக நிற்கிறாங்க, சிற்பெல்லாம் கட்டி விட்டு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து சாமி ஊர்வலம் வந்து நிற்குது. அந்த சாமி இது காளி சாமி. செம்மையாக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க இந்த சாமியையும், சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு மாதிரி மக்காச்சோளம் சாக்லேட் அந்த மாதிரி மாலை சூப்பராக இருந்தது இந்த சாமியோட ஜோடிப்பே. இதே சரி, நாங்கள் பாருங்கள் காளி அம்மன். இந்த சாமி வந்து சுற்றி ஊர்வலம் வந்து நின்ன பிறகு தான் மயான கொலை விட்டாங்களே. இவங்கெல்லாம் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சாமி ஊர்வலம் வரும்போது ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்களே, இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருந்தது. அப்போ கம்மியாக தான் பாருங்கள், ரஷ்ஷே இல்லை, காலியாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தான் ரஷ்ஷு கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், சாமிலாம் வந்து நின்னோன்னே நிறைய ஜனம் வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.